குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். உடனே வாங்கி பயன்பெறுவி. வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர் போராட்டம் உள்நாட்டு கலவரமாக மாறியது. அமைச்சர்கள் முதல் அப்பாவி மக்கள் வரை இதுவரை 570 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு ஓட்டம் பிடித்தார். இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். மாணவர்கள் போராட்டக்குழு விரும்பியது போல கடந்த செவ்வாயன்று இடைக்கால அரசு பொறுப்பேற்றது. தற்காலிக பிரதமராக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் பதவியேற்றார். அவருக்கு பிரதமர் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்தார். வங்கதேசத்தில் மிக விரைவில் இயல்பு நிலை திரும்ப வேண்டும், இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தினரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என பிரதமர் மோடி வாழ்த்து செய்தியில் விருப்பம் தெரிவித்திருந்தார். போராடும் மாணவர்கள் விரும்பியது போலவே ஷேக் ஹசீனா பதவி விலகிவிட்டார். இடைக்கால அரசும் பொறுப்பேற்றுவிட்டது. ஆனாலும் கலவரம் ஓயவில்லை. கடந்த 3 நாளில் மட்டும் 240 பேர் இறந்துள்ளனர் என வங்கதேச அரசு புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இவர்களில் பெரும்பாலானவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவர்கள். வங்கதேசத்தின் மக்கள் தொகை 17 கோடி. இதில் 8% பேர் இந்துக்கள். இந்துக்களை பொறுத்தவரை ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியைத்தான் பெரும்பாலும் ஆதரிப்பார்கள். அதற்கு வரலாற்று காரணங்கள் உண்டு. இதனால் கலவரக்காரர்கள் இந்துக்களை குறிவைத்து தாக்குகின்றனர். இந்து கோவில்களும் இந்துக்களின் வீடுகளும் வணிக நிறுவனங்களும் தாக்கப்படும் சம்பவங்கள் தொடர்கிறது. கடந்த வாரம் மட்டும் 20 இந்து கோவில்களை தாக்கி சேதப்படுத்தியுள்ளனர். நூற்றுக்கணக்கான இந்துக்கள் காயமடைந்துள்ளனர். அவாமி லீக் கட்சியில் அங்கம் வகிக்கும் இந்து மதத்தைச் சேர்ந்த 2 தலைவர்கள் வன்முறையாளர்களால் கொல்லப்பட்டனர். இந்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும்படி பிரதமர் மோடி முதல் இந்தியாவில் பல தலைவர்கள் வரையிலும் வலியுறுத்தியும் தாக்குதல்கள் தொடர்கின்றன. இதனால் இந்துக்கள் வெகுண்டெழுந்தனர். தலைநகர் டாக்காவின் முக்கிய சந்திப்பில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரை பாதுகாக்க இடைக்கால அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை முழங்கினர். நாங்கள் யார், நாங்கள் யார், நாங்களும் பெங்காலிகள் தானே என இந்துக்கள் போட்ட கோஷம் நாடெங்கும் எதிரொலித்தது. போராட்ட வீடியோக்களை அவாமி லீக் கட்சி சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளது. இடைக்கால அரசு பொறுப்பேற்ற பிறகும் இந்துக்கள் மீது தாக்குதல் தொடர்வது ஏன் என அக்கட்சி கேட்டுள்ளது. இன ரீதியாக நடத்தப்படும் தாக்குதல்களை ஐநா கைகட்டி வேடிக்கை பார்க்காது என ஐநா பொதுச் செயலர் அன்டோனியோ குட்ரோஸ் கண்டனம் தெரிவித்தார். இந்து மதத்தவரை குறிவைத்தும் குறிப்பிட்ட அரசியல் கட்சியினரை குறிவைத்தும் நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளரும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ராஜா கிருஷ்ணமூர்த்தி, ரோ கண்ணா போன்ற இந்திய வம்சாவளி அமெரிக்க எம்பிக்களும் இந்துக்கள் மீதான தாக்குதல்களை கடுமையாக கண்டித்துள்ளனர். ஷேக் ஹசீனா போன பிறகும் தாக்குதல் தொடர்வது வருத்தமளிக்கிறது. இந்துக்களை குறிவைத்து தாக்கப்படுவது தவறான செயல். இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை பிரதமர் யூனிஸ் தடுக்க வேண்டும் என கண்ணா வலியுறுத்தினார். இந்துக்கள் மீதும் கோவில்கள் மீதும் நடத்தப்படும் கொடூர தாக்குதல்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். வன்முறையாளர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும். எல்லாவற்றையும் அமெரிக்க அரசு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது என வங்கதேச இடைக்கால அரசை MP ராஜா கிருஷ்ணமூர்த்தி எச்சரித்துள்ளார்.